பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி திருநேற்று புதனுக்கு பின் வரும் வியாழக்கிழமை. முதல் வாசகம். இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டு வைத்து வேற்று தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அடைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 22 முதல் 25 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது: என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்துள்ள ஒரு மாபெரும் கொடை தேர்ந்தெடுக்கும் திறன், த பவர் ஆஃப் சாய்ஸ். நல்லது, கெட்டது, வாழ்வை உயர்த்துவது, வாழ்வை வீழ்த்துவது, மேன்மையானது, கீழானது என்று பல்வேறு வகையான காரியங்கள் நிரம்பியுள்ள இவ்வுலகில் தங்களது தேர்ந்தெடுக்கும் திறனை சரியாக பயன்படுத்துவோர் மட்டுமே மேன்மையானவற்றையும் நல்லவற்றையும் தேர்ந்தெடுத்து தங்களது வாழ்வை வளமாக்கிக் கொள்கின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகிய இஸ்ரேல் மக்கள் தங்களது தேர்ந்தெடுக்கும் திறனை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்வையும் நன்மையையும் தமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே இறைவனது விருப்பமாக இருந்தது. இதையே முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். எனினும் இஸ்ரேல் மக்கள் வாழ்வை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக சாவை தேர்ந்தெடுத்தனர். நன்மையை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக தீமையை தேர்ந்தெடுத்தனர். நாம் நமது வாழ்க்கையில் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேர்ந்தெடுக்கும் திறனை சரியாக பயன்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட முடியாது. சரியானவற்றை விட தவறானவற்றையே அதிகமாக தேர்ந்தெடுக்கிறோம். தவறானவற்றை தேர்ந்தெடுப்பது நமது வாழ்வை 2 வகைகளில் எதிர்மறையாக பாதிக்கிறது. முதலாவதாக, தவறான செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது அதற்கு கிடைக்கின்ற பலன் தவறானதாகவே இருக்கின்றது. எனவே இன்று நாம் தேர்ந்தெடுக்கும் தவறான செயல்பாடுகள் நாளை நமது வாழ்வு தவறானதாக மாறுவதற்கான காரணமாக இருக்கின்றன. இரண்டாவதாக, தவறானதை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் சூழ்நிலையின் கைதியாக மாறுகிறோம். பிறர் கோவப்பட்டால் நாம் கோவப்படுவது, பிறர் ஒன்றை செய்தால் போட்டிக்கு நாம் இன்னொன்றை செய்வது, நண்பர்கள் கட்டாயத்தால் நமக்கு விருப்பம் இல்லாதவற்றை செய்வது, இவை அனைத்துமே நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கும் திறனை சரியாக பயன்படுத்தாமல் சூழ்நிலையின் கைதிகளாக வாழ்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. பிறர் கோவப்பட்டால் நாம் மீண்டும் கோவப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. பிறர் நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்தால் நாம் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை.
எதிர்மறையான சூழ்நிலையில் நாம் சரியான செயல்பாடுகளை செய்யாததற்கான காரணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேர்ந்தெடுக்கும் திறன் என்ற கொடையை நாம் சரியாக பயன்படுத்தாதே. அன்புக்குரியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தேர்ந்தெடுக்கும் திறனை சரியாக பயன்படுத்தாததற்கான ஒரு முக்கியமான காரணம் நாம் நமது வாழ்வின் ஆழத்திற்குள் செல்லாமல் மேலோட்டமாக வாழ்வதே. மேலோட்டமான முறையில் தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள்தான் மேலோட்டமானது உண்மை என்று நம்பி தவறானதை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். வாழ்வின் ஆழத்திற்குள் பயணிக்கின்ற மனிதர்களோ வாழ்வின் மட்டில் சரியான பார்வை கொண்டு தங்களது வாழ்வை எது உயர்த்துமோ அதை தேர்ந்தெடுத்து வாழ்வை வளமாக வாழ்கின்றனர். வாழ்வின் ஆழத்திற்குள் பயணிப்பதற்கான ஒரு வழியை இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்ளுவார் என்று சொல்லுகின்றார். அறிவிற்கு முரணாக தெரிகின்ற இந்த வாக்கியத்தினுடைய பொருள் என்ன? இன்று மனிதர்கள் பணம், பொருள், வசதி, பதவி முதலியவற்றை தேடி ஓடுகின்றனர். எதற்காக? தங்களது வாழ்வை காத்துக்கொள்ளும் பொருட்டே. அதாவது மேற்கண்டவை அனைத்தும் தங்களது வாழ்விற்கு வளமை சேர்க்கும் என்ற எண்ணத்தோடுதான் அவற்றை நாடி ஓடுகின்றனர். ஆனால் அவற்றின் வழியாக தாங்கள் விரும்பும் வளமையை பெற்றுக் கொள்கின்றார்களா என்கிற கேள்வியை எழுப்பினால் பல வேளைகளில் இல்லை என்கிற பதிலே கிடைக்கிறது. மேற்கண்டவற்றை தேடி ஓடும் அவசரத்தில் உறவை உதாசீனப்படுத்துகின்றனர். வாழ்வின் சிறு சிறு நிகழ்வுகளில் கடவுளின் கரம் செயல்படுவதை மறந்து விடுகின்றனர். வாழ்வு நீரோட்டத்தோடு இணைந்து பயணிக்காமல் இருந்து விடுகின்றனர். ஒட்டுமொத்தத்தில் வாழ்வில் இருந்து அந்நியப்பட்டு விடுகின்றனர். இதற்கு மாறாக ஒரு நபர் தன் உயிரையும் பாதுகாப்பையும் பற்றி கவலைப்படாமல் இந்த சமூகத்திற்காக உழைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அதற்காக நிறைய இழப்புகளையும் தியாகங்களையும் மேற்கொள்ளுகிறார் என்று எண்ணிக்கொள்ளுவோம். இது போன்றவர்களை சமூகம் உயர்வாக கொண்டாடுகிறது. வேறு வகையில் சொல்ல போனால் இழந்ததை வேறு வடிவில் பெற்றுக் கொள்கின்றார்கள். ஹென்றி டேவிட் தொரே என்பவர் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு இழக்க தயாராக இருக்கிறானோ அந்த அளவிற்கு அவன் மேன்மையானவன் என்கின்றார். இக்கருத்தை ஒரு உதாரணம் கொண்டு புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். மின்சாரத்தை பற்றி நமக்கு தெரியும். அதை நேரடியாக தொட முனைந்தால் ஆபத்தை தான் விளைவிக்கும். அதே வேளையில் அதை குழல் விளக்கு, மின்விசிறி போன்ற வேறு உபகரணங்கள் வழியாக அணுகுகின்ற பொழுது பல மடங்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. வாழ்வின் மகிழ்ச்சி என்பது கூட மின்சாரம் போன்றதுதான். அதை நமது புலன் உணர்ச்சிகள், நமது ஆசைகள், நமது எதிர்பார்ப்புகள் என்று தன்னலத்தை மையப்படுத்திய காரியங்கள் வழியாக நேரடியாக அனுபவிக்க முயற்சி செய்கின்ற பொழுது அதிக ஆபத்தையே விளைவிக்கிறது. இதற்கு பதிலாக பிறரன்பு, சமூக சேவை, கடவுள் மைய வாழ்வு இவற்றின் வழியாக நமது மகிழ்ச்சி அணுகின்ற பொழுது நமது வாழ்வே கொண்டாட்டமாகி விடுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, வாழ்வின் ஆழத்திற்குள் பயணிப்பதற்கான ஒரு முக்கியமான வழி நற்செய்தியில் காணப்படும் முரண் வாக்கியங்களை ஆழமாக தியானிப்பது. இன்றைய நற்செய்தி உட்பட பல இடங்களில் இயேசு சொல்லி இருக்கின்ற முரண் வாக்கியங்களை, பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை நாம் வாசிக்கிறோம். தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவர் அதை இழந்து விடுவார். உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் போன்ற பல முரண் வாக்கியங்கள் விவிலியத்தில் காணப்படுகின்றன. இயேசு வழங்கியிருக்கும் முரண் வாக்கியங்கள் நம்மை வாழ்வின் ஆழத்திற்குள் எடுத்துச் செல்ல வல்லமை படைத்தவை. இவ்வாறு வாழ்வின் ஆழத்திற்குள் நாம் பயணித்தோம் என்றால் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து வாழ்வை முழுமையாகவும் நிறைவாகவும் வாழ ஆரம்பிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, மேலோட்டமாக வாழ்வதும் தவறானவற்றை தேர்ந்தெடுப்பதும் இணைந்து செல்கின்றன என்பதை உணர்ந்து வாழ்வின் ஆழத்திற்குள் பயணித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். மனதாலும் உடலாலும் இறைவா, நான் உனதாக வந்தேன், ஏற்றருளுமே.
எனதென்று ஏதும் இல்லாத போதும் ஏனென்னில் பேராசையோ எனதென்று ஏதும் இல்லாத போதும் ஏனென்னில் பேராசையோ உனதன்பில் சேர்ந்து உறவாகும் போது எல்லாம் என் செல்வம் அன்றோ புனிதத்தில் பூத்து கனியும் நல்வாழ்வை நான் காண எனையே தருகின்றேன் புனிதத்தில் பூத்து கனியும் நல்வாழ்வை நான் காண எனையே தருகின்றேன் மன